மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக 2025 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நிகழ்ந்த புதன்பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவான் நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் இயற்கையிலேயே சுப கிரகமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சுபகிரகமான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலும் 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் பயணிக்கும்போது உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் தற்போது புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய புதாதிபத்தியோகத்தை சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று இனிதாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை யோகங்களை வாரிவழங்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் நல்லபல வெற்றிகரமான சூழ்நிலைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று தங்களுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முன்னேற்றங்களை வாரிவழங்கக்கூடிய வெற்றிக்குரிய இடத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் தோல்வியே இல்லாத மிகச்சிறப்பான தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைவது சிறப்பாகும். இந்த தருணத்தில் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் புத்துணர்ச்சி தெம்பு உத்வேகம் அதிகரிக்கும். எனவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டகரமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வாரிவழங்குகிறார். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே அற்புதமான அருமையான சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் புதன் பகவானை விட்டு விலகி பெயர்ச்சியாகிறார். புதன் பகவான் அற்புதமான அருமையான சுபத்துவ பாதையில் தனித்து பயணிக்கப் போகிறார். எனவே இந்த மாதிரியான புதன் பகவானின் சூரியனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய கடைசி காலகட்டத்தில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் சூரிய புதாதிபத்தியோகம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது. எனவே பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதி செய்கிறார். வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் நட்பை கொண்டாடக்கூடியவராக கருதப்படுகிறார். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு 9ஆம் இடத்தை பலப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் தங்குதடை இல்லாமல் மிகச் சிறப்பாக வெற்றியடையும். இந்த புதன் பகவான் உங்களுக்கு பலமாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது அற்புதமான துல்லியமான நுட்பமான அறிவு ஆற்றல்களை உங்களுக்கு வாரிவழங்குவார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை அறிவுத்திறனோடு நுணுக்கமாக செய்து முடித்து அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான காரியத்தடைகளையும் நீக்கி அவற்றில் முழுமையான காரிய வெற்றிகளை எளிதாக மிகச்சிறப்பாக உறுதியாக நீங்கள் சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை வாரிவழங்குகிறார். பல்வேறு விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக வழங்குகிறார். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றக்கூடிய புதன் பகவானின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டங்கள் முற்றிலுமாக சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நிறைந்த தருணங்கள் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் அலைச்சல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நல்லபல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த தருணத்தில் பயணங்களை மகிழ்ச்சியோடு மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. கல்விக்கு அதிபதியாக புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத நிலை ஏற்படும். நோய்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் தற்போது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறப்பான சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவானுக்கு சாதகமற்ற இடங்கள் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய 1வது ராசியான ஜென்மராசி 8வது இடமான அஷ்டமஸ்தானம் 12வது இடமான விரயஸ்தானம் மற்றும் 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானம். இப்படிப்பட்ட இடங்களில் தற்போது புதன் பகவான் பயணிக்கவில்லை.
எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் மிகச்சிறப்பாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான வாய்ப்புகளை கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான தித்திப்பான தருணமாக கல்விக்கு புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான நுட்பமான வேலைகளை மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களும் சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடைதாமதங்கள் போன்றவற்றை நீக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களை பலமாக புதன் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு திட்டமிட்டு கணித்து மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரிய பகவானும் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெற்றிகரமாக பல்வேறு விதங்களான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம். உடல்நல ஆரோக்கியம் மற்றும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான இனிதான காலகட்டமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார். எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் அவற்றில் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் செம்மையாக சிறப்பாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மிகச்சிறப்பான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாறுதல் உள்ளிட்ட நல்லபல மாறுதல்களை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த நேரத்தில் எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருமண விசேஷம் உள்ளிட்ட மேலும்பல பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நடந்தேறும். இந்த நேரத்தில் நீங்கள் சற்று அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவானாலும் அந்த அலைச்சல்களை மன மகிழ்ச்சியோடு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திற்குள் வலுவாக பலமாக சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான கடினமான பணிகளை கூட எளிதாக புத்திக்கூர்மையோடு நுணுக்கமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெற்று மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுவதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி நெருக்கடிகள் நீங்கி உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. மக்களிடம் உங்களுடைய பெயர் புகழ் உயரக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாக மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் பார்க்க முடியும். இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்யோகத்தின் காரணமாக கடுமையான பணிகளை கூட இனிமை நிறைந்த பணிகளாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் மாற்றி செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உற்பத்தி ரீதியான விஷயங்களை மிகச்சிறப்பாக துல்லியமாக அறிவுத்திறனோடு நுட்பமாக செய்து முடித்து அவற்றில் அபிவிருத்தி காணக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான நுட்பமான விஷயங்களை மிகச்சிறப்பாக வியாபாரம் தொழில் ரீதியான விஷயங்களில் கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற போட்டிகள் பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்கும். மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக அமையும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த நேரத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய விதத்தில் பொறுப்புள்ள பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் பலமாக கிடைக்கிறது என்பதை புத்திக்கு அதிபதியாக வித்தைக்கு காரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார்.
விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரமும் நீச்சமும் அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமுள்ளதாக புதன் பகவான் மாற்றிக் கொடுப்பதால் விளைநிலங்கள் விளைச்சல்கள் சேதம் அடைவது கண்டிப்பாக தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. இந்த தருணத்தில் விவசாயத்தில் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய கடின உழைப்பை அறிவுத்திறனோடு சிறப்பாக நுணுக்கமாக செய்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து கொடுக்கிறார் புதன் பகவான். நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் சூரிய புதாதிபத்தியோகத்தை புதன் பகவான் பலமாக ஏற்படுத்துவதால் மாணவ மாணவியருக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். கவனச்சிதறல்கள் குறையும். படிப்பில் ஈர்ப்பும் ஆர்வமும் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை வித்தைக்கு அறிவுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார். மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் பகவானுக்கு 2 நெய்தீப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை.